வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். உலக முதலீட்டாளர்கள், குறிப்பாக உணவுத் துறையில் உள்ளவர்கள் இந்தியாவை பெரும் எதிர்பார்ப்புடன் நோக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற உலக உணவு இந்தியா 2025 நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகளாவிய நலனுக்காக இந்தியா தனது திறனையும் பங்களிப்பையும் விரிவுபடுத்த உறுதி பூண்டுள்ளது என்று கூறினார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் உணவு பதப்படுத்தும் துறையில் இந்தியாவின் பலம், நிலைத்தன்மை மற்றும் சத்தான இயற்கை உணவு உற்பத்தி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் 3 துர்கா பூஜை பந்தல்களை திறந்து வைக்க உள்ளார். முதல் கட்டமாக கொல்கத்தாவின் லெபுதலாவில் உள்ள துர்கா பூஜை பந்தலை திறந்து வைக்கிறார். இந்த பூஜையின் கருப்பொருள் ஆபரேஷன் சிந்தூரை அடிப்படையாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுபவர்கள் சர்வதேச சமூகத்திற்கு சேவை புரிவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைத்த அவர், பயங்கரவாத நடவடிக்கைகளை உலகம் ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது என்பதை வலியுறுத்தினார். புதுச்சேரியில் சூரிய வீடு இலவச மின்சாரம் குறித்து நாளை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை 13 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன என்று மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு கனியமுதன் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கொழும்புவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான சாஃப் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி நேபாள அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.